ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஆசீர்வாதமா இருப்பீங்க. தேவைக்கு அதிகமாக அவர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தினமும் உங்களை பார்க்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முடிந்த அளவுக்கு அவர் சமூகத்தில் அமர்ந்து கடமைக்கென்று வார்த்தையை எடுக்காம அவர் சமூகத்தில் அமர்ந்து we are giving our best. We are sitting in his presence and taking his word and we are presenting to you. அவர் சமூகத்தில் அமர்ந்து இந்த வார்த்தைகள் எடுத்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நான் ஒரு காரியங்கள் உங்ககிட்ட நான் கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன காரியம் அப்படின்னா, நீங்கள் இப்போ நம்மளுடைய இருக்கிற இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போது அப்பார்ட்மெண்ட்டு தான் அதிகமாக வருது. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட்டு பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டாண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 40 35 அடுக்கான்னு சம்திங் எனக்கு தெரியல. 40 அடு வீட்டு பின்னாடி தான் கட்டிகிட்டு இருக்காங்க. 40 சம்திங் வச்சு கட்டுறாங்க. நம்ம அதை பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்போம்? இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து பக்கத்து தெருவுக்கு இல்லை பக்கத்து ஊருக்கு போகும்போது கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான வீடை பார்த்துட்டு போவீங்க. இப்படி திரும்பினா ஒரு 100 வீடை பார்த்துருப்பீங்க. இப்படி திரும்பினா 100 வீடை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த எல்லா வீடும் சேர்ந்து ஒரே இடத்துல பிரம்மாண்டமாக நின்றுச்சுன்னு வச்சுங்களேன், அது அப்படியே வியப்பாக பார்ப்பீங்க. அதே பிரிஞ்சு தான் பார்க்க மாட்டோம். இப்போ இந்த வீட்டாண்ட கட்டுற அந்த அப்பார்ட்மெண்ட்டு பிரிஞ்சு தான் அது யாருன்னா பார்ப்போமா? 40 அடுக்க ஒரே ஒரு அடுக்கு தான், ஒரு வீடு தான் எல்லா இடத்துலையும் அப்படின்னு இதுதான் பார்ப்போமா? ஒரு 50 ஏக்கர்ப்பா, ஒவ்வொரு வீடு தான்ப்பா, அப்படி இல்லை. 50 ஏக்கரு ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கட்டுறேன், அது கிட்டத்தட்ட 100 வீடு அப்படின்னு கட்டும்பொழுது அது பிரம்மாண்டமாக பார்க்குறோம். இப்போ எங்களுதும் வீடு தான், எங்களுது யாரும் பிரம்மாண்டமாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இருந்தேன்னா அவன் கட்டுற அந்த அப்பார்ட்மெண்ட்டை பிரம்மாண்டமாக பார்க்குறேன். அந்த ஹைட், அந்த உயரம். சில பறவைகள்லாம் பாருங்கள், மெயினாக கழுகு பாருங்கள், அது உயரத்தில் பறக்கும். நமக்கே தெரிஞ்சிடும், உயரத்தில் அப்படி வட்டம் இடம். கழுகுப்பா அது. அதோட ப்ளஸ் என்ன தெரியுமா? ஹைட்டாக பறக்கும். அந்த ஹைட் எல்லா பறவையும் தான் பறக்குது, ஆனால் கழுகு ஸ்பெஷல். ஏன்? ஹைட். நிறைய மரங்கள் இருக்குது, ஆனால் இந்த மூங்கில் மரம், ஹைட்டாக வளர மரம்லாம் பாருங்க. இப்பா மூங்கில் மரம் அது செம்ம ஹைட் வளரும்பா. இந்த மரம் ஐயோ செம்ம ஹைட். அதனுடைய மதிப்பு எங்கே கூடுது அப்படின்னா ஹைட். நீங்கள் நான் வீடு கட்டுறோம், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் கட்டுவோம். வீடு கட்டிட்டீங்களா? சூப்பர். அதே நீங்கள் ஒரு 50 ஃப்ளோர் கட்டுறீங்களேன், நீங்கள் 50 வீடு கட்டியிருப்பீங்க, அது தெரியாது. ஓய் அவனுக்கு 50 வீடு இருக்குப்பா, பிரம்மாண்டமாக பேசுவாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒரே இடத்துல ஒரு 50 அடுக்கு வச்சு கட்டுங்களா, இது அவன் ஒரு 10 ஏக்கரில் நிலத்தை வாங்கி ஒரு 50 ஃப்ளோர் வச்ச மாதிரி வீடு கட்டியிருக்கிறான். ஹைட். அதுக்கு மதிப்பு எப்பவுமே ஹைட்ன்றது மதிப்பு. மக்கள் வியந்து பார்ப்பாங்க. நோவாவுடைய கதை எல்லாருக்குமே தெரியும். என்ன? நோவா காலத்தில் தான் மழை வருது. மழை வந்து எல்லாரையும் அடித்து கொண்டு போகுது, எல்லாம் மரித்து போயிட்டாங்க, எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு தெரியும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, நோவா பண்ணல, அப்புறம் வளர்கிற அந்த சந்ததி, இதுக்கப்புறம் ஒரு ஜலம் வரக்கூடாது, மழை வந்து நம்மளாம் சாகக்கூடாதுன்னு ஒரு கோபுரம் கட்டுறாங்க. அந்த கோபுரம் எப்படி கட்டுறாங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 4ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம அழியக்கூடாது. ஸோ வானம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, அது போல் நம்ம கட்ட போகிற பில்டிங் ஹைட்டாக இருக்கணும். ஏன்? திரும்ப மழை வந்து வெள்ளம் வந்தால் நம்ம சாக மாட்டோம்ல, எல்லாம் மேலே ஏறி போயிடலாம்ல. நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது எல்லாரும் சந்தித்திருப்பீங்க, எல்லாரும் இந்த ஒரு பாதைக்குள்ளே போயிருப்பீங்க. சில நபர் உங்களுக்கு கேலி செய்திருப்பாங்க, நீனா அவ்வளோ பெரிய ஆளா,
உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு உங்களுடைய நிலையை வைத்து, அவங்க நிலையை வைத்து, அவங்க ஹைட்டாக இருப்பாங்க. ஹைட் அப்படின்னா பொசிஷனில் நிலையை வைத்து உங்களை ஒரு மாதிரி மட்டம் தட்டி இருக்கலாம். அது எல்லாருக்கும் நடக்கும். அந்த ஒரு காரியம் எல்லாருக்குமே நடக்கும். நீங்கள் அதனால் மனசு கூட உடைஞ்சிருக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், அப்போ நம்மளாம் இப்படி தான் இருப்போமா கடைசி வரைக்கும்? நமக்குன்னு யாருமே இல்லையா? இவங்க பாரு எவ்வளோ உயரத்தில் இருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு சில பலவீனங்கள் வந்து உங்களை அப்படியே கீழே இறக்கி இருக்கலாம். உங்களை அப்படியே தாழ்த்தி போட்டு இருக்கலாம். உங்களை நீங்களே ஒரு எண்ணத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோ தான் என்னால் முடியும். நம்மளே ஏன் கர்த்தர் இப்படி படைச்சார்? கடவுள் பாரு நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரு. கடவுள் நமக்கு இவ்வளோ தான் அனுமதி வச்சிருக்கிறார். நமக்குன்னு யாரும் இல்லை. நான் ஒரு வசனம் ஒன்று உங்களுக்கு வாசித்து காமிக்க ஆசைப்படுறேன். அப்படி நீங்கள் யோசித்து இருந்தீங்கன்னா உங்களுக்கான வார்த்தை தான் இது. சங்கீதம் 91 எடுத்துக்கோங்க. வசனம் 14 வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நான் அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறதுனால நம்மை அவர் விடுவிக்கிறார். போதும், அதோட போதும், நிறுத்திக்கலாமே. அவனை அடைக்கலத்தில் வைப்பேன் மாத்திரம் சொல்ல, அவனை உயர்ந்த அடைக்கலம் என்பதற்கான அர்த்தம் அதே அதிகாரத்தில் 1வது வசனம் வாசிங்க. அந்த உயர்ந்த அப்படின்ற அர்த்தத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அது எவ்வளோ ஹைட்டுன்னு. நான் ஹைட்டு சொல்ல மாட்டேன், மெஷர்மெண்ட் சொல்ல மாட்டேன். அவர் என்னன்றாரு? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஏன் விடுவிக்கிறான்? அவன் ஆபத்தில் இருக்கிறான். அந்த ஆபத்தில் நோக்கி கூப்பிட்றான்ப்பா, யார்பா இருக்கா எனக்கு, நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின் போது நான் அவனை விடுவிக்கிறேன். விடுவித்து அவனை அடைக்கலத்தில் வைக்கிறேன். எந்த அடைக்கலத்தில் வைக்கிறேன் அப்படின்னா உயர்ந்த அடைக்கலம். அது என்ன அளவு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் இப்போ நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் அந்த அளவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வசனம் 1, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் யார் உன்னதமானவர்? ஜீசஸ். யார் சர்வ வல்லவர்? பிதாவாகிய தேவன். யார் நிழல்ல தங்குறோம்? பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேர் எங்க இருக்காங்க? சரி, ஜீசஸ் இப்ப எங்க இருக்கார்? பிதாவாகிய தேவன் இப்ப எங்க இருக்கார்? பரலோகத்தில் இருக்கிறார். வசனம் 14 நீங்க வாசிச்சீங்க, உயர்ந்த அடைக்கலம். அது சொல்றது யாரு? தேவனாகிய கர்த்தர் சொல்றார், நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்படின்னா என்ன தெரியுமா? அவர் பக்கத்துல உங்களே என்னையும் வைத்துக்கிறார். அவரோடு உங்களை அமர வைத்துக்கிறார். அவர் எங்க அமருகிறார்? அதற்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு அடைக்கலம். மனிதர் உங்களை எதுவும் பண்ண முடியாது, தடைகள் எதுவும் பண்ண முடியாது, பலவீனம் எதுவும் பண்ண முடியாது. அவருடைய கோட்டைக்குள்ள இப்ப நீங்க நானும் அமர்ந்திருக்கிறோம். இதான் எளிமையா சொல்லணும்னா இதான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள அமர்ந்திருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, இது என் கோட்டடா, என்னை மீறி யாரும் வர முடியாது. ஒரு மனுஷனால அவ்வளோ தைரியமா பேச முடியும். தன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நபர் அவ்வளோ ஒரு வார்த்தையை பேச முடியும். அப்படின்னா உங்களையும் என்னையும் தாயின் கருவில் உருவாக்கி ரொம்ப அழகா வெளிப்பட செய்திருக்கிறார். அவர் சொல்றாரு, என் கோட்டைக்குள்ள உன்னை அமர வைத்துக் கொள்ற, உனக்கு எதுவும் நடக்காது. ஒருவேளை எந்த மனுஷன் காயப்படுத்திருக்கிறேன்னா அந்த மனுஷன் பார்க்கிற மாதிரி உன்னை உயர்த்துக்கிறேன். அவங்க ஒரு நாள் உன்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருவும் அவனிடத்தில் வரும், சமாதானத்திற்கு வருவாங்க. சோர்ந்து போய் அமர்ந்துறீங்க. இவ்வளவுதான் நமக்கான அளவு. இவங்களாம் தான் உயர்வாங்க, நமக்கான உயர்வு இல்லை. யார் சொன்னா? அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில், அப்படின்னா அவருடைய கோட்டைக்குள் உங்களை அமர வைத்திருக்கிறார். அங்க தேவ தூதர் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்குள் உங்களை அமர வைத்திருக்கிறார். அதான் அடைக்கலம். அதுக்கு மேல எங்க அடைக்கலம்? அவர் எங்க இருக்கிறாரோ அதான் அடைக்கலம். இப்போ நீங்க சொல்லுங்க, நான் சொல்லுங்க, நீங்க பார்த்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப ஹைட்டா, இல்லை உங்களை காயப்படுத்தின நபர் ரொம்ப பெரிய ஆட்களா, அல்லது நீங்க பெரிய ஆட்களா? நீங்க பெரிய ஆட்களா எப்படி ஆகுறீங்கன்னா அவர் உங்களை பெரிய ஆளா மாத்திருக்கிறார். எப்படி மாத்திருக்கிறார்னா
அவருடைய கோட்டைக்குள் உங்களை என்னை அமர வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. கெட்டப். சில நபர் பேசியிருக்கிற வார்த்தையை குறித்து சோர்ந்து போயிடாதீங்க. உங்ககிட்ட பணம் இல்லாதனால நீங்கள் கம்மியான சின்ன ஆள் கிடையாது. உங்ககிட்ட ஆட்கள் இல்லாதனால நீங்கள் சிறிய ஆட்கள் கிடையாது. உங்ககிட்ட வசதி பெரிய குடும்பம் இல்லை. நான் கணவன் மனைவி பிள்ளை 4 பேர் 3 பேர் 2 பேர் நான் தனி ஆளாக தான் இருக்கிறேன். அவர் கோட்டைக்குள்ள உங்களை அமர வைத்திருக்கிறாருங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அந்த சிந்தையில் இருங்க, அதில் நடங்க, பலமாக இருங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.